புத்தாண்டுக்கு அரசாங்கம் வழங்கும் 2 நாள் பொது விடுமுறைக்கு மேற்பட்டு கடைகளை மூடும் முதலாளிமார்கள் அந்த காலகட்டத்தில் தொழிலாளர்கள் ஆண்டு விடுமுறையை எடுக்கவோ அல்லது சம்பளமில்லா விடுப்பை எடுக்கவோ கட்டாயப்படுத்தக்கூடாது. மனிதவள அமைச்சு அதனை நினைவுறுத்தியிருக்கிறது. அந்த 2 நாள் பொது விடுமுறைக்கு முன்பும் பின்பும் ஆண்டு விடுமுறை எடுக்கவோ அல்லது சம்பளமில்லா விடுப்பு எடுக்கவோ தாங்கள் கட்டாயப்படுத்தப்படுவதாக தொழிலாளர்களிடமிருந்து நாங்கள் புகாரை பெற்றுள்ளோம். இது சரியல்ல என அமைச்சு சுட்டிக்காட்டியது. தங்களுக்கு எப்போது ஆண்டு விடுமுறை வேண்டும் என்பதை தொழிலாளர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். அது அவர்களின் உரிமையாகும். மாறாக வணிக செலவுகளை குறைக்க தொழிலாளர்களை முதலாளிமார்கள் அந்த விஷயத்தில் கட்டாயப்படுத்தக்கூடாது என இன்று வெளியிட்ட அறிக்கையில் மனிதவள அமைச்சு எச்சரித்திருக்கிறது. எனவே பொது விடுமுறை நாட்களுக்கு மேற்பட்டு வணிகங்களை மூடும் முதலாளிமார்கள் அந்த காலகட்டத்தில் தங்களின் வருடாந்திர விடுப்பு அல்லது சம்பளத்தை குறைத்தால் தொழிலாளர்கள் அது குறித்து புகார் செய்யலாம். கலுவா சுகஜா பாட்காஸ்டில் கைரி ஜமாலுடன் பேசியது மீதான போலீஸ் விசாரணையில் மலேசியாக்கு இனி வெறும் சாட்சி மட்டுமே. மாறாக விசாரணைக்கு குறிவைக்கப்பட்ட தரப்பல்ல என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே மலேசியாக்கினியிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மடிக்கணினி விரைவிலேயே அந்த இணைய செய்தி ஊடகத்திடம் திருப்பி ஒப்படைக்கப்படும் என ஃபாமி கூறினார். மலேசிய கினி நிர்வாக இயக்குநர் RK ஆனந்த் நேற்று போலீஸ் விசாரணைக்கு ஆளானதோடு அவரிடமிருந்து மடிக்கணினியும் பறிமுதல் செய்யப்பட்டது. அதோடு மலேசிய கினியின் பேக்எண்ட் கணினி அமைப்புக்குள் போலீஸை நுழைய விடவும் அவர் கேட்டுக் கொள்ளப்பட்டார். போலீசாரை பேக் எண்ட் முறையில் நுழைய அனுமதிக்காவிட்டால் அது ஒரு குற்றமாக கருதப்பட்டு மலேசிய கினி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMCயும் எச்சரித்திருந்தது. இது பெரும் சர்ச்சையான நிலையில் போலீஸ் அந்நடவடிக்கையின் அப்பட்டமான அதிகார மீறல் என கல்விமான்களும் ஊடக அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்தது குறித்து ஃபாமி கருத்துரைத்தார். கைரி ஜமாலுடன் பேச்சு தொடர்பில் பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் சாயிட்டின் சிறப்பு அதிகாரி ஜுரையா யாக்கூப் முன்னதாக போலீசில் புகார் செய்திருந்தார். டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கை வீட்டு காவலில் வைக்கும் கூடுதல் உத்தரவை டத்தோஸ்ரீ அசாலினா மூடி மறைத்ததாக அர்த்தம் வரும் தோரணையில் கைரி அந்த பாட்காஸ்டில் குறிப்பிட்டிருந்தார். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள இடங்களில் மதுபான தடையை விரிவுபடுத்தும் உத்தேச ஆலோசனைக்கான ஆய்வை மேற்கொள்வதற்கு ஈப்போ மாநகர் மன்றத்திற்கு பேராக் அரசாங்கம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த தடை மஞ்சோய் வட்டாரத்தில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை தற்போது ஆய்வு கட்டத்தில் இருப்பதாகவும் மாநில அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு செயல்முறைகள் மற்றும் நடைமுறை விதிகளுக்கான குழுவினால் பரிசீலிக்கப்படும் என பேராக் மந்திரி பசார் டத்தோ ஷரானி மொமார் தெரிவித்திருக்கிறார். குகசான் மஞ்சோய் வட்டாரத்தில் அமல்படுத்தப்பட்டதைப் போலவே முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் மதுபானங்களை விற்பனை செய்வதற்கான தடையை விரிவுபடுத்துவதற்கான ஈப்போ மாநகர் மன்றத்தின் ஆலோசனையை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரிடையே எழும் விவாதங்கள் குறித்து மாநில அரசு கவலை கொண்டுள்ளது. ஈப்போ மாநகர் மன்றத்திடமிருந்து மாநில அரசாங்க நிர்வாகம் கருத்துக்களை பெற்றுள்ளதாகவும் அதே வேளையில் ஈப்போ மாநகர் மன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த ஆய்வை மேற்கொள்வதில் மாநில அரசாங்கத்திற்கு எந்தவொரு ஆட்சேபனையும் இல்லை என்றும் மந்திரி பசார் தெரிவித்துள்ளார். சபா கூனாக்கில் சனிக்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தில் பேருந்து நிலையம் அருகே தெருநாய்கள் கொடூரமாக தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். 60 வயது மதிக்கத்தக்க அந்த மாதுவை 10க்கும் மேற்பட்ட நாய்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோ காட்சிகள் மூதாட்டியைச் சுற்றி நாய்கள் கூட்டமாக நிற்பதையும் பின்னர் கடித்து குதறுவதையும் காட்டுகின்றன. பேருந்து நிலையம் அருகே பெண்ணின் சடலம் இருப்பதாக காலை 6:30 மணியளவில் பொதுமக்களிடமிருந்து போலீசுக்கு தகவல் சென்றது. இதையடுத்து சம்பவ இடம் விரைந்த போலீசார் ஆடைகள் எதுவுமின்றி அவரின் உடலை கண்டெடுத்தனர்.
உடலில் நாய்கள் கடித்ததற்கான அடையாளங்கள் இருந்ததாக கூனாக் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் சபாருடின் ரஹ்மான் கூறினார். எனினும் அவரிடம் அடையாள ஆவணங்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. உலகளாவிய பான நிறுவனமான கொக்கோகோலா நிறுவனம் அதன் பானங்களில் அதிக அளவு குளோரைட் கண்டறியப்பட்டதை அடுத்து பல ஐரோப்பிய நாடுகளில் விற்கப்பட்ட தனது தயாரிப்புகளை திரும்பப் பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் 23 முதல் டிசம்பர் 3 வரை தயாரிக்கப்பட்ட அனைத்து பானங்களையும் அது உட்படுத்தியிருக்கிறது. டின்கள் மற்றும் கண்ணாடி பாட்டில்களில் உள்ள கொக்கோகோலா, ஃபென்டா, ஸ்பிரைட், ஃபியூஸ் டீ, நாலு, மினிட் மீட், த்ரோபிகோ, ரோயோ பிளீஸ் ஆகியவை அவற்றில் அடங்கும். பயனீட்டாளர்களும் மேற்கண்ட பானங்களை குடிக்க வேண்டாம் என்றும் அதை விற்பனை செய்யும் இடத்திற்கே திருப்பி அனுப்புமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். திரும்பப் பெறப்படும் தயாரிப்புகள் பெல்ஜியம் நாட்டின் கென் எனுமிடத்தில் உள்ள கொக்கோகோலா தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டவை. பெல்ஜியம் தவிர அந்த தயாரிப்புகள் நெதர்லாந்து, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், லுக்சம்பர்க் ஆகிய நாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன. குளோரின் சார்ந்த கிருமி நாசினிகள் நீர் சுத்திகரிப்பு மற்றும் உணவு பதப்படுத்துதலில் பயன்படுத்தப்படும் போது குளோரைட் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதிகப்படியான குளோரைட் அளவு குறிப்பாக குழந்தைகளிடையே தைராய்டு உள்ளிட்ட உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில். லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. நயன்தாரா ஆவணப்படம் தொடர்பாக தனுஷ் தொடர்ந்த பதிப்புரிமை மீறல் வழக்கை ரத்து செய்ய கோரி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. காப்பிரைட் அல்லது பதிப்புரிமை மீறியதாக நடிகை நயன்தாரா, இயக்குனர் விக்னேஷ் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக தனுஷ் முன்னதாக வழக்கு தொடுத்திருந்தார். கடந்த நவம்பர் மாதம் நடிகை நயன்தாராவின் திருமண ஆவணப்படத்தில் தனுஷ் நிறுவனமான வண்டபா பிலிம்ஸ் வாயிலாக வெளிவந்த நானும் ரவுடிதான் படப்பிடிப்பில் நயன்தாரா, விக்னேஷ் சிவன் உரையாடும் காட்சிகள் பயன்படுத்தப்பட்டன. அந்த படத்தில் உள்ள சில படப்பிடிப்பு காட்சிகளும் அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறி 10 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்பதோடு காட்சிகளை ஆவணப்படத்தில் பயன்படுத்த தடை விதிக்க கோரியும் வண்டபா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்கு முன் வழக்கு தொடுத்திருந்தது. இதனிடையே தனுஷ் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தது. இந்நிலையில் இந்த மனுவை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர முடியாது என்பதால் வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃபிளிக்ஸ் தாக்கல் செய்த மனுவை ஏற்க நீதிபதி மறுத்தார். மேலும் வண்டபா நிறுவனம் தாக்கல் செய்த பதிப்புரிமை மீறல் வழக்கை பிப்ரவரி 5 ஒத்திவைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார்.